உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. மாவு வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்த உளுந்து மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அது வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா அப்படியே வந்து கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா உபிரியாகும். மொறுமொறுன்னு இருக்கும் உளுந்து வடை, நல்லா புஸ்ஸுன்னு வரும். இந்த மாவு சரியான பதத்தில் தான் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாவு போட்டிங்கன்னா அந்த மாவு அப்படியே கெட்டியாக தனியாக வரும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சீரகம், குருமிளகு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பிளாஸ்டிக் சீட்டு சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. கைகளில் நல்லா தண்ணி எடுத்து ஈரம் பண்ணிக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் சீட்லேயும் நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு இப்போ உளுந்து வடைக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு வந்து அந்த பிளாஸ்டிக் சீட்டில் போட்டு அப்படியே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு எடுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பரான மொறுமொறுன்னு புஸ்ஸுன்னு இருக்கக்கூடிய உளுந்து வடை செம டேஸ்ட்டாக ரெடி.